ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎம் நோட்ஸ் யூடியூப் சேனல். போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பாடம் 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறுல ஃபர்ஸ்ட் லெசனா இருக்க மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்ற லெசன்ல இருந்து இன்னைக்கு நாம கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இந்த லெசன்ல இருந்து நாம லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். வாங்க லெசனுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காலகட்டங்கள் குறித்த நிலவியல், தொல்லியல், உயிரியல் பதிவுகள் எதில் பொதிந்து கிடக்கின்றன? புவியின் மேலோடுகளில் பொதிந்து கிடக்கின்றன. மனித மூதாதையர்களின் எலும்புகளின் புதைப்படிவங்கள் ஃபாசில் போன்ஸ் புதைந்து காணப்படும் அடுக்கு எது? புவியின் மேல் அடுக்கு. புவியின் மண் மற்றும் பாறை அடுக்குகளை அகழ்ந்து மனித மூதாதையர்கள் குறித்த சான்றுகளை சேகரிப்பவர்கள் யார்? 1. தொல் மானுடவியல் அறிஞர்கள். 2. தொல்லியல் அறிஞர்கள். மனிதர்களின் பரிணாமம், தொல் பழங்காலம் ஆகியவற்றின் பல்வேறு காலகட்டங்கள் எவற்றின் மூலம் துல்லியமாக கணக்கிடப்படுகிறது? 1. புதைப்படிவங்கள். 2. மண் அடுக்குகளின் காலம். அடுத்து 5வது கொஸ்டின், மனித வரலாற்றின் பரிணாம வளர்ச்சி நிலைகள் மற்றும் அவற்றின் காலகட்டங்களை புரிந்து கொள்ள உதவுவது எது? புதைப்படிவங்கள் மற்றும் மண்ணடுக்குகளின் காலம். தொல் பொருட்களை ஆராய்ந்து விளக்கமளிப்பதன் வாயிலாக மனிதர்களின் கடந்த காலம் குறித்து ஆராயும் இயல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தொல்லியல் என்று அழைக்கப்படுகிறது. மனித மூதாதையர்களின் உடல் அமைப்பு மற்றும் அவர்களது பரிணாம வளர்ச்சி குறித்து புதைப்படிமங்கள் வழி ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் இயல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தொல் மானுடவியல் என்று அழைக்கப்படுகிறது. புவி சுமார் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் உருவானதாக கருதப்படுகிறது? 4.54 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் உருவானதாக கருதப்படுகிறது. தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் தோற்றத்தை தொடர்ந்து உருவானது எது? மனித உயிர்கள். அடுத்து 10வது கொஸ்டின், புவியின் நீண்ட நெடிய வரலாற்றை நிலவியல் ஆய்வாளர்கள் எவ்வாறு பிரித்துள்ளனர்? 1. நெடுங்காலம் ஈரா. 2. காலம் பீரியட். 3. ஊழி எபோச். அடுத்து 11வது கொஸ்டின், 1 பில்லியன் என்பது டேஷ்? 100 கோடி. 1 மில்லியன் என்பது டேஷ்? 10 லட்சம். எந்த குரங்கில் இருந்து நவீன மனித இனம் தோன்றியது? ஆஸ்ட்ரோலோபித்திசின்கள். மனிதனுக்கு மிக நெருங்கிய உறவுடைய இனம் எது? ஆஸ்ட்ரோலோபித்திசின்கள். எதன் வளர்ச்சியினால் மனிதர்கள் உணர்தல் நிலையையும் அறிவாற்றலையும் கொண்டவர்களாக மாறினார்கள்? பரிணாம வளர்ச்சியினால். மனிதர்கள் முதலில் எதை கடவுளாக கருதினர்? இயற்கையை கடவுளாக கருதினர். கிமு பிசி, போஆமு பிசிஇ என்பது எவ்வாறு விவரித்து அறியப்படுகிறது? பொது ஆண்டுக்கு முன், பிஃபோர் காமன் ஈரா. கிபி ஏடி, போஆ சிஇ என்பது எவ்வாறு விவரித்து அறியப்படுகிறது? பொது ஆண்டு, காமன் ஈரா. அடுத்து 19வது கொஸ்டின், மீ ஆமு எம்ஒஏ என்பது எந்த ஆண்டை குறிக்கிறது? மில்லியன், 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் என்பதை குறிக்கிறது. வரலாறு எழுதுவது யாருடைய காலத்தில் தொடங்கியது என்று சொல்லலாம்? பண்டைய கிரேக்கர்கள் காலத்தில் தொடங்கியது என்று சொல்லலாம். வரலாற்றின் தந்தை என்று கருதப்படுபவர் யார்? ஹெரோடோடஸ். ஹெரோடோடஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? கிரேக்க நாட்டை சேர்ந்தவர். ஹெரோடோடஸின் காலம் யாது? கிமு 484 முதல் 425 ஆண்டு வரை. ஹெரோடோடஸ் எழுதிய வரலாறு எவ்வாறு காணப்படுகிறது? மனித தன்மையுடனும் பகுத்தறிவுடனும் காணப்படுகிறது. இயற்கை மற்றும் பண்பாட்டு நடவடிக்கைகளால் உருவான பாறை மற்றும் மண் அடுக்குகளின் தோற்றம், தன்மை, உறவு முறைகள் குறித்து ஆராயும் இயல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மண் அடுக்கியல், ஸ்ட்ராட்டிகிராஃபி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 26வது கொஸ்டின், இளவரசி எண்ணி கால்டி என்பவர் யார்? நபோனிடஸின் மகள். நபோனிடஸ் நவீன பாபிலோனிய அரசர் ஆவார். உலகின் மிக தொன்மையான அருங்காட்சியகம் எது? எண்ணி கால்டி நன்னா அருங்காட்சியகம். எண்ணி கால்டி நன்னா அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? மெசபடோமியாவில் அமைந்துள்ளது. எண்ணி கால்டி நன்னா அருங்காட்சியகம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? கிமு 530 ஆண்டு அமைக்கப்பட்டது. இன்று இயங்கிக் கொண்டிருக்கும் மிக பழமையான அருங்காட்சியகம் எது? கேபிட்டோலைன் அருங்காட்சியகம். கேபிட்டோலைன் அருங்காட்சியகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? இத்தாலி நாட்டில் அமைந்துள்ளது. அடுத்து 32வது கொஸ்டின், கேபிட்டோலைன் அருங்காட்சியகம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? பொது ஆண்டு, கிபி 1471 ஆண்டு. உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம் எது? ஆஷ்மோலியன் அருங்காட்சியகம். ஆஷ்மோலியன் அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ளது. ஆஷ்மோலியன் அருங்காட்சியகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? பொது ஆண்டு,
கிபி 1677ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. மனிதர்களின் தோற்றத்தை அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ள உதவும் கருத்துகள் யாவை? 1. ஹெர்பர்ட் ஸ்பென்சரின் உயிரியல் பரிணாம கொள்கை. 2. சார்லஸ் டார்வினின் இயற்கை தேர்வு மற்றும் தகவமைப்பு. தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும். அடுத்து 37வது கொஸ்டின். சார்லஸ் டார்வின் வெளியிட்ட நூல்கள் யாவை? 1. உயிரினங்களின் தோற்றம். 2. மனிதனின் தோற்றம். சார்லஸ் டார்வின் உயிரினங்களின் தோற்றம் என்ற நூலை எந்த ஆண்டு வெளியிட்டார்? 1859ஆம் ஆண்டு வெளியிட்டார். சார்லஸ் டார்வின் மனிதனின் தோற்றம் என்ற நூலை எந்த ஆண்டு வெளியிட்டார்? 1871ஆம் ஆண்டு வெளியிட்டார். தங்களது சூழ்நிலைக்கு சிறந்த முறையில் தகவமைத்துக் கொள்ளும் உயிரினங்கள் தப்பி பிழைத்து அதிகமாக இனப்பெருக்கம் செய்து பல்கி பெருகும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இயற்கை தேர்வு என்று அழைக்கப்படுகிறது. கடந்த காலத்தில் வாழ்ந்த விலங்குகள், தாவரங்களின் எச்சங்கள், தடங்கள், அடையாளங்கள் அப்படியே பாதுகாக்கப்பட்டு இருப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புதைப்படிவங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 42வது கொஸ்டின். புதைப்படிவ எலும்புகள் எதன் காரணமாக அப்படியே பாதுகாக்கப்பட்டுவிடும்? கனிமமாக்கல் காரணமாக அப்படியே பாதுகாக்கப்பட்டுவிடும். புதைப்படிமங்கள் குறித்த ஆய்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புதைப்படிவ ஆய்வியல் என்று அழைக்கப்படுகிறது. கருவிகள் செய்வதற்கு கற்கள் பெரும்பான்மையாக பயன்படுத்தப்பட்ட காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. வெண்கல உலோகவியல் என்பதன் பொருள் யாது? தாதுவில் இருந்து வெண்கல உலோகத்தை பிரித்து எடுத்தல் வெண்கல உலோகவியல் என்று அழைக்கப்படுகிறது. வெண்கல உலோகவியல் வளர்ச்சி பெற்று வெண்கல கருவிகள் மற்றும் பொருட்கள் செய்யப்பட்ட காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வெண்கல காலம் என்று அழைக்கப்படுகிறது. கருவிகள் செய்ய இரும்பு உருக்கி பிரித்து எடுக்கப்பட்ட காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இரும்பு காலம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 48வது கொஸ்டின். மனிதர்கள் எந்த இனத்தை சேர்ந்தவர்கள்? ஹோமோசெப்பியன்ஸ் இனத்தை சேர்ந்தவர்கள். மனிதர்களுடன் சிம்பன்சி, கொரில்லா, உராங்குட்டான் ஆகிய உயிரினங்களும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கிரேட் ஏப்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. மரபணு ரீதியாக மனிதர்களுக்கு மிக நெருக்கமான விலங்கு எது? சிம்பன்சி. சிம்பன்சி இனத்தின் மரபணுவை ஆய்வு செய்ததில் அதன் பண்புகள் மனித இனத்துடன் எத்தனை சதவீதம் ஒத்துப்போகிறது? 98% ஒத்துப்போகிறது. மனிதனின் மூதாதையர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? ஹோமினின் என்று அழைக்கப்படுகின்றனர். மனிதனின் மூதாதையர்களாகிய ஹோமினின் முதலில் எங்கு தோன்றியவர்கள்? ஆப்பிரிக்காவில் தோன்றியவர்கள். அடுத்து 54வது கொஸ்டின். மனித மூதாதையர்களாகிய ஹோமினின் இனம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றியது? சுமார் 7 முதல் 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது. ஹோமினின் குழுவின் மிக தொடக்க இடமான ஆஸ்ட்ரோலோபித்திகஸின் எலும்புக்கூடு சான்றுகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்காவில் எந்த பள்ளத்தாக்கின் பல இடங்களில் தொல் பழங்காலம் குறித்த சான்றுகள் கிடைத்துள்ளன? கிரேட் ரிஃப்ட் பள்ளத்தாக்கு அல்லது பெரும் பிளவு. சிரியாவின் வடக்கு பகுதியில் இருந்து கிழக்கு ஆப்பிரிக்காவின் மத்திய மொசாம்பிக் வரை சுமார் 6400 கிலோமீட்டர் தூரம் பரவியுள்ள பள்ளத்தாக்கு போன்ற நிலப்பரப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கிரேட் ரிஃப்ட் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. பல வரலாற்றுக்கு முற்பட்ட இடங்கள் எப்பகுதியில் காணப்படுகின்றன? ஆப்பிரிக்காவின் கிழக்கு பகுதியில் காணப்படுகின்றன. அடுத்து 59வது கொஸ்டின். நவீன மற்றும் அழிந்து போன அனைத்து பெருங்குரங்கு இனங்களும் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஹோமினிட் அல்லது கிரேட் ஏப்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. மனித மூதாதையர்களின் உறவுகளையும் அதை தொடர்புடைய நவீன மனிதர்களும் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? ஹோமினின் அல்லது ஹோமோசேபியன்ஸ் என்று அழைக்கப்படுகின்றனர். ஹோமினின் என்ற விலங்கியல் பழங்குடி இனத்தில் அடங்கியுள்ள இனங்கள் யாவை? 1. நியாண்டர்தால் இனம். 2. ஹோமோ எரக்டஸ். 3. ஹோமோ ஹெபிலிஸ். 4. ஆஸ்ட்ரோலோபித்திசின்கள். அடுத்து 62வது கொஸ்டின். ஹோமினின் பழங்குடி இனத்தில் எந்த இனம் மட்டுமே இன்றளவும் வாழ்கின்றன? மனித இனம். கொரில்லா எனப்படும் மனித குரங்குகள் இனம் எந்த பழங்குடி இனத்தில் அடங்காது? ஹோமினின் பழங்குடி இனத்தில் அடங்காது. முதலில் கருவிகள் செய்த மனித மூதாதையர் இனம் எது? ஹோமோ ஹெபிலிஸ். ஹோமோ ஹெபிலிஸ் இனம் ஆப்பிரிக்காவில் எத்தனை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தது? 2.6 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தது. கை கோடாரிகளை செய்த மனித மூதாதைய இனம் எது? ஹோமோ எரக்டஸ் எர்காஸ்டர். ஹோமோ எரக்டஸ் எர்காஸ்டர் என்ற மனித மூதாதைய இனம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் உருவானது? 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவானது. அடுத்து 68வது கொஸ்டின். உடற்கூறு ரீதியாக ஹோமோசிப்பியன்ஸ் என்று அழைக்கப்படும் நவீன மனிதர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் ஆப்பிரிக்காவில் தோன்றினார்கள்?
3,60,000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆப்பிரிக்காவில் தோன்றினார்கள். நவீன மனித இனம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு தொடர் இடம்பெயர்வால் பரவியதாக நம்பப்படுகிறது? 60,000 ஆண்டுகளுக்கு முன்னர் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியதாக நம்பப்படுகிறது. நமக்கு நெருக்கமான தற்போதும் உயிர் வாழும் உயிரினங்கள் யாவை? சிம்பன்சி மற்றும் பிக்மி சிம்பன்சி. மனித மூதாதையரின் புதைப்படிவ எலும்புகளின் பல்வேறு வகைகள் யாவை? 1 ஹோமோ எபிலிஸ், 2 ஹோமோ எரெக்டஸ், 3 நியாண்டர்தாலென்சிஸ். கருவிகளின் பயன்பாடுகளின் அடிப்படையில் தொல் பழங்காலம் எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது? 1 தொடக்க கால கற்கருவிகள் சேர்க்கை, 2 ஓல்டோவன் தொழில்நுட்பம், 3 கீழ் இடை மேல் பழங்கற்கால பண்பாடுகள், 4 இடைக்கற்கால பண்பாடுகள். மனித மூதாதையர்களால் உருவாக்கப்பட்ட தொடக்க கால கற்கருவிகள் எங்கு கிடைத்துள்ளது? கென்யாவில் உள்ள லோமி குவியில் கிடைத்துள்ளது. அடுத்து 74வது கொஸ்டின். கென்யாவின் லோமி குவி என்ற இடத்தில் கிடைத்த மனித மூதாதையர்களின் தொடக்க கால கற்கருவிகள் எத்தனை மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டவை? 3.3 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டவை. ஆப்பிரிக்காவில் உள்ள ஓல்டுவாய் பள்ளத்தாக்கில் கிடைத்த கற்கருவிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஓல்டோவான் கருவிகள் என்று அழைக்கப்படுகிறது. ஓல்டுவாய் பள்ளத்தாக்கில் கிடைத்த கருவிகள் எத்தனை மில்லியன் ஆண்டுகள் பழமையானவை? 2 முதல் 2.6 மில்லியன் ஆண்டுகள் பழமையானவை. முதலில் சுத்தியல் கற்களை பயன்படுத்திய மனித மூதாதையர்கள் யார்? ஆஸ்ட்ரோலோபித்திசின்கள். பிளேக்ஸ் கட் செதில்களை கருவிகளாக பயன்படுத்திய மனித மூதாதையர்கள் யார்? ஆஸ்ட்ரோலோபித்திசின்கள். அடுத்து 79வது கொஸ்டின். எந்த மனித மூதாதையர்களின் பண்பாடுகள் கீழ் பழங்கற்கால பண்பாடு என்று குறிப்பிடப்படுகிறது? 1 ஹோமோ ஹெபிலிஸ், 2 ஹோமோ எரெக்டஸ். ஹோமோ ஹெபிலிஸ் மற்றும் ஹோமோ எரெக்டஸ் போன்ற மனித மூதாதையர்கள் உருவாக்கிய கற்கருவிகள் காணப்படும் நாடுகள் யாவை? 1 ஆப்பிரிக்கா, 2 ஆசியா, 3 ஐரோப்பா. ஹோமோ எபிலிஸ் மற்றும் ஹோமோ எரெக்டஸ் மனித மூதாதையர்கள் உருவாக்கிய கற்கருவிகள் எத்தனை மில்லியன் ஆண்டுகள் பழமையானது? 1.8 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது. அடுத்து 82வது கொஸ்டின். ஹோமோ ஹெபிலிஸ் மற்றும் ஹோமோ எரெக்டஸ் ஆகிய மனித மூதாதைய இனங்கள் உருவாக்கிய கருவிகள் எவ்வாறு காணப்படுகிறது? இருமுக கருவிகள், பைஃபேஸ். ஹோமோ ஹெபிலிஸ் மற்றும் ஹோமோ எரெக்டஸ் உருவாக்கிய இருமுக கருவிகள் எந்த அமைப்பை பெற்றுள்ளன? சம பங்கு உருவ அமைப்பை பெற்றுள்ளன. கீழ் பழங்கற்கால பண்பாட்டை சேர்ந்த கை கோடாரி கருவிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அச்சூலியன் கருவிகள் என்று அழைக்கப்படுகிறது. கீழ் பழங்கற்கால பண்பாட்டை சேர்ந்த அச்சூலியன் கருவிகள் முதலில் எங்கு காணப்பட்டது? பிரான்சில் உள்ள அச்சூலில் காணப்பட்டது. அடுத்து 86வது கொஸ்டின். இந்தியாவில் அச்சூலியன் கருவிகள் கிடைத்துள்ள இடங்கள் யாவை? 1 சென்னைக்கு அருகில், 2 கர்நாடகாவின் இசாம்பூர், 3 மத்திய பிரதேசத்தின் பிம்பெத்கா. அடுத்து 87வது கொஸ்டின். கற்கருவிகள் செய்ய எந்த கற்கள் பயன்படுத்தப்பட்டன? மூலக்கற்கள் பயன்படுத்தப்பட்டன. ஒரு கல்லின் முதன்மை பாலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கருங்கல் என்று அழைக்கப்படுகிறது. பெரிய கற்பாலத்தில் இருந்து அல்லது கருங்கல்லில் இருந்து உடைத்து எடுக்கப்பட்ட ஒரு சிறு கற்துண்டு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செதில் என்று அழைக்கப்படுகிறது. உடற்கூறியல் ரீதியாக நவீன மனிதர்கள் சுமார் எத்தனை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றியதாக கூறப்படுகிறது? 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றியதாக கூறப்படுகிறது. கற்கருவிகள் உருவாக்கத்தில் ஈடுபடுத்தப்படும் முறைகளும் நுட்பங்களும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கற்கருவி தொழில்நுட்பம் என்று அழைக்கப்படுகிறது. லெவலாய்சியன் கற்கருவிகள் செய்யும் மரபு எந்த பண்பாட்டு காலத்தை சேர்ந்தது? கீழ் பழங்கற்கால பண்பாட்டை சேர்ந்தது. அடுத்து 93வது கொஸ்டின். லெவலவா என்பது எந்த மொழிச்சொல்? பிரெஞ்சு மொழிச்சொல். லெவலாய்சியன் கருவிகள் முதலில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? பிரான்சில் உள்ள லெவலவா அல்லது லெவலாய்ஸ் என்ற இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இடைப்பழங்கற்கால பண்பாடு தற்காலத்திற்கு முன் 3,85,000 முதல் 1,98,000 ஆண்டுகளுக்கு இடையில் எந்த பகுதியில் உருவானது? ஐரோப்பாவிலும் ஆசியாவின் மேற்கு பகுதியிலும் உருவானது. இடைப்பழங்கற்கால பண்பாட்டின் போது வாழ்ந்த மக்கள் இனம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நியாண்டர்தால் என்று அழைக்கப்படுகிறது. இறந்தவர்களை முறையாக புதைத்த பழங்கற்கால மனித இனம் எது? நியாண்டர்தால். இடைப்பழங்கற்கால பண்பாட்டை தொடர்ந்து வந்த பண்பாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேல் பழங்கற்கால பண்பாடு என்று அழைக்கப்படுகிறது.
கற்களால் ஆன நீண்ட அறுக்கும் தகடுகளும் பியூரின் எனப்படும் உளிகளும் எந்த கற்காலத்தில் உருவாக்கப்பட்டது? மேல் பழங்கற்கால பண்பாடு காலத்தில் உருவாக்கப்பட்டது. மேல் பழங்கற்காலத்தில் கருவிகள் செய்ய எது அதிகம் உள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டன? சிலிக்கா அதிகம் உள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டன. நுண் கற்கருவிகள் எனப்படும் குறுங்கற்கருவிகள் எந்த கற்காலத்தில் பயன்பாட்டிற்கு வந்தன? மேல் பழங்கற்கால பண்பாட்டு காலத்தில் பயன்பாட்டிற்கு வந்தன. கூரிய வெட்டு முனை உள்ள கல்லால் ஆன உளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பியூரின் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 103வது கொஸ்டின். முதல் நவீன மனிதர்கள் எங்கு தோன்றினார்கள்? சப் சஹாரா, ஆப்பிரிக்காவின் சகாராவிற்கு தெற்கு பகுதியில். முதல் நவீன மனிதர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றினர்? 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றினர். மேல் பழங்கற்கால பண்பாட்டு காலத்தில் ஐரோப்பாவில் வாழ்ந்த பழங்குடியினர்கள் யாவர்? குரோ மக்னான்கள். கருவிகளும் கலை பொருட்களும் செய்ய கொம்புகளும் தந்தங்களும் பயன்படுத்தப்பட்ட காலம் எது? மேல் பழங்கற்காலம். மேல் பழங்கற்கால பண்பாட்டின் காலத்தில் எலும்பினால் செய்து பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் யாவை? 1 ஊசிகள், 2 தூண்டில் முட்கள், 3 குத்தீட்டிகள், 4 ஈட்டிகள். அடுத்து 108வது கொஸ்டின். எந்த பழங்கற்கால பண்பாட்டில் மனிதர்கள் ஆடைகளை அணிந்தார்கள்? மேல் பழங்கற்கால பண்பாட்டில் மனிதர்கள் ஆடைகளை அணிந்தார்கள். எந்த பண்பாட்டின் போது மனிதர்கள் உணவை சமைத்து உண்டனர்? மேல் பழங்கற்கால பண்பாட்டு காலத்தில் மனிதர்கள் உணவை சமைத்து உண்டனர். இறந்தவர்களின் மார்பின் மீது கைகளை வைத்த நிலையில் புதைக்கப்பட்ட காலம் எது? மேல் பழங்கற்கால பண்பாட்டு காலம். வீனஸ் என்றழைக்கப்படும் கல்லிலும் எலும்பிலும் செதுக்கப்பட்ட பெண் தெய்வ சிலைகள் கிடைத்துள்ள இடங்கள் யாவை? ஐரோப்பா மற்றும் ஆசியாவின் சில பகுதிகள். மேற்கு பிரான்சில் காணப்படும் 17,000 வருடங்கள் பழமையான ஓவியம் எது? லாஸ்கா பாறை ஓவியம். தற்காலத்திற்கு 8000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகின் பல பாகங்கள் பனியாலும் பனி பாலங்களாலும் மூடப்பட்டிருந்த காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பனிக்காலம் என்று அழைக்கப்படுகிறது. பழங்கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இடைக்கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. இடைக்கற்கால பண்பாட்டில் மக்கள் பெரும்பாலும் எந்த கருவிகளை பயன்படுத்தினார்கள்? மைக்ரோலித்திக் சிறு நுண்கற்கருவிகளை பயன்படுத்தினார்கள். பீம்பெத்காவில் காணப்படும் பாறை ஓவியம் எந்த பண்பாட்டை சேர்ந்தது? இடைக்கற்கால பண்பாட்டை சேர்ந்தது. 5 சென்டிமீட்டர் அளவிற்கும் குறைவான அளவுள்ள சிறு சிறு செய்பொருட்கள் எந்த பண்பாட்டின் போது உருவாக்கப்பட்டது? இடைக்கற்கால பண்பாட்டின் போது உருவாக்கப்பட்டது. அடுத்து 118வது கொஸ்டின். இடைக்கற்கால பண்பாட்டின் போது உருவாக்கப்பட்ட கருவிகள் யாவை? 1 கூர்முனைகள், 2 சுரண்டும் கருவி, 3 அம்பு முனைகள். இடைக்கற்கால பண்பாட்டில் உருவாக்கப்பட்ட கருவிகள் எந்த கணித வடிவியல் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருந்தன? 1 பிறை வடிவம், 2 முக்கோண சரிவகம். மிகச்சிறிய கற்களால் உருவாக்கப்பட்ட செய்பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மைக்ரோலித் என்று அழைக்கப்படுகிறது. வேளாண்மை மற்றும் விலங்குகளை பழக்குதல் எந்த கற்காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? புதிய கற்காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம், ஈராக் ஆகியவை அடங்கிய பகுதி பிறை நிலவின் வடிவத்தில் காணப்படுவதால் இவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பிறை நிலப்பகுதி என்று அழைக்கப்படுகிறது. பிறை நிலப்பகுதியில் வேளாண் நடவடிக்கைகள் எப்போது தொடங்கியது? கிமு 10,000 கிமு 50,000 ஆண்டுகளுக்குள் தொடங்கியது. புதிய கற்காலத்திற்கான தொடக்க கால சான்றுகள் காணப்படும் இடங்கள் யாவை? 1 எகிப்து, 2 மெசபடோமியா, 3 சிந்து சமவெளி, 4 கங்கை சமவெளி, 5 சீனாவின் செழுமையான பகுதிகள். கோதுமை, பார்லி, பட்டாணி ஆகியவை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு பயிரிடப்பட தொடங்கியது? 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு பயிரிடப்பட தொடங்கியது. காய்கனி மற்றும் கொட்டை தரும் மரங்கள் எப்போது விளைச்சலுக்காக பயிரிடப்பட்டன? கிமு 4000 ஆண்டில் பயிரிடப்பட்டன. கிமு 4000 ஆண்டுகளில் பயிரிடப்பட்ட காய், கனி மற்றும் கொட்டை தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை? அத்தி, ஆலிவ், பேரிச்சை, மாதுளை, திராட்சை. கற்கருவிகளை வழவழப்பாக்கும் மற்றும் மெருகூட்டும் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்ட காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புதிய கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 129வது கொஸ்டின்.
மக்கள் தாம் நிலைத்திருப்பதற்காக வேட்டையாடுவதையும் உணவு சேகரிப்பதையும் எந்த கற்காலம் வரை நம்பி இருந்தார்கள்? இடைக்கற்காலம் வரை நம்பி இருந்தார்கள். பண்டைய நாகரிகங்கள் உருவாவதற்கு முக்கிய காரணம் யாது? விவசாயத்தின் மூலம் ஏற்பட்ட உணவு உபரி. நிரந்தரமான வீடுகள் கட்டப்பட்டு பெரிய ஊர்கள் உருவானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புதிய கற்கால புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. ஹோமினின் என அழைக்கப்படும் மனித மூதாதையர் இனத்தால் உருவாக்கப்பட்ட கற்கால கருவிகளிலேயே காலத்தால் முந்தைய பகுதியை சேர்ந்த கருவிகள் எங்கு கிடைத்துள்ளது? தமிழ்நாட்டில் கிடைத்துள்ளது. ஹோமினின் காலத்திற்கு முந்தைய கற்கருவிகள் கிடைத்துள்ள சென்னையை சுற்றி உள்ள பகுதிகள் யாவை? 1. அதிரம்பாக்கம். 2. குடியம். அதிரம்பாக்கத்தில் நடந்த தொல்லியல் ஆய்வில் கிடைத்த பொருட்களை காஸ்மிக் கதிர்கள் மூலம் காலத்தை கணிக்கும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது அங்கு சுமார் எத்தனை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் வாழ்ந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது? 1.5 முதல் 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் மனிதர் வாழ்ந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள எந்த ஆறு உலகில் மனித மூதாதையர்கள் வசித்த மிக முக்கியமான இடங்களில் ஒன்றாக உள்ளது? கொசஸ்தலை ஆறு. தமிழகத்தின் கொசஸ்தலை ஆறு பகுதியில் வாழ்ந்த மனித மூதாதையர்கள் யார்? ஹோமோ எரெக்டஸ். மண்ணில் புதைந்துள்ள கற்கருவிகள், பானைகள், விலங்குகளின் எலும்புகள், மகரந்தங்கள் ஆகியவற்றை அகழ்ந்து எடுத்து மனிதர்களின் கடந்த கால வாழ்க்கை முறைகளை புரிந்து கொள்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தொல்லியல் ஆய்வு என்று அழைக்கப்படுகிறது. மாதிரிகளின் காலத்தை கணிக்க காஸ்மோஜெனிக் கதிர்களை வெளிப்படுத்தி காலத்தை அறியும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? காஸ்மிக் கதிர் பாய்ச்சி கண்டறிதல் என்று அழைக்கப்படுகிறது. சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் பழங்கற்கால கருவிகளை முதன்முறையாக கண்டுபிடித்தவர் யார்? சர் ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட். இங்கிலாந்து நிலவியலாளர். சர் ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் பல்லாவரத்தில் பழங்கற்கால கருவிகளை எந்த ஆண்டு கண்டுபிடித்தார்? 1863ஆம் ஆண்டு கண்டுபிடித்தார். பழங்கற்கால கருவிகள் இந்தியாவில் முதன்முறையாக எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? பல்லாவரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்து 142வது கொஸ்டின். சென்னை பல்லாவரத்தில் கண்டெடுக்கப்பட்ட கை கோடாரிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சென்னை கற்கருவி தொழிலகம் என்று அழைக்கப்படுகிறது. சென்னை பல்லாவரத்தில் கண்டெடுக்கப்பட்ட கை கோடாரிகள் தற்போது எங்கு உள்ளது? சென்னை அருங்காட்சியகத்தில் உள்ளது. பழங்கற்கால மக்களுக்கு எவை தெரியாது? இரும்பு மற்றும் மண்பாண்டங்கள் செய்ய தெரியாது. கீழ் பழங்கற்காலத்தின் முக்கியமான கருவி வகைகள் யாவை? 1. கை கோடாரிகள். 2. பிளக்கும் கருவிகள். கீழ் பழங்கற்கால கருவிகளில் எவற்றாலான கைப்பிடிகள் பயன்படுத்தப்பட்டன? மரம் மற்றும் எலும்பினால் ஆன கைப்பிடிகள் பயன்படுத்தப்பட்டன. கீழ் பழங்கற்காலத்தில் கருவிகள் செய்ய எந்த கற்களை பயன்படுத்தினார்கள்? குவார்சைட் வகை கூழாங்கற்களை பயன்படுத்தினார்கள். கீழ் பழங்கற்காலத்தின் குவார்சைட் வகை கூழாங்கற்களால் செய்த கருவிகள் எங்கு காணப்படுகிறது? 1. மணல் திட்டுகள். 2. ஆற்றங்கரைகள். கீழ் பழங்கற்கால கருவிகள் தமிழகத்தில் கிடைத்துள்ள இடங்கள் யாவை? 1. பல்லாவரம். 2. குடியம் குகை. 3. அதிரம்பாக்கம். 4. வடமதுரை. 5. எருமை வெட்டிப்பாளையம். 6. பரிக்குளம். அடுத்து 150வது கொஸ்டின். வட ஆட்காடு மற்றும் தர்மபுரி பகுதிகளில் கிடைத்துள்ள கீழ் பழங்கற்கால கருவிகள் எந்த கற்களை பயன்படுத்தி செய்யப்பட்டுள்ளது? பசால்ட் எனப்படும் எரிமலை பாறை கற்களை பயன்படுத்தி செய்யப்பட்டுள்ளது. பசால்ட் பாறைகள் என்பது டேஷ். எரிமலை பாறைகள் அல்லது தீப்பாறைகள். பூமிக்கு அடியில் இருந்து வெளிப்படும் உருகிய எரிமலை குழம்பில் இருந்து தோன்றிய பாறை எது? பசால்ட் பாறை. அதிரம்பாக்கத்தில் கீழ் பழங்கற்கால பண்பாடு சுமார் எத்தனை மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையது என்று கணக்கிடப்பட்டுள்ளது? 2 முதல் 1.5 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது என கணக்கிடப்பட்டுள்ளது. அடுத்து 154வது கொஸ்டின். தமிழகத்தில் கிடைத்துள்ள இடை பழங்கற்காலத்தை சேர்ந்த கருவிகள் யாவை? 1. கருங்கற்கள். 2. கட்செதில்கள். 3. சுரண்டும் கருவி. 4. கத்தி. 5. துளைப்பான். 6. லெவலாய்சியன் செதில்கள். 7. கை கோடாரி. 8. பிளக்கும் கருவி. அடுத்து 155வது கொஸ்டின். மத்திய பழங்கற்கால கருவிகள் சேகரிக்கப்பட்டுள்ள தமிழக பகுதிகள் யாவை? 1. தேப்புதுப்பட்டி. 2. சீவரக்கோட்டை. 3. தஞ்சாவூர். 4. அரியலூர். இடை பழங்கற்கால பண்பாட்டை தொடர்ந்து உருவான பண்பாடு எது? மேல் பழங்கற்கால பண்பாடு. பழங்கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடையில் உருவான கற்காலம் எது? இடைக்கற்காலம். அடுத்து 158வது கொஸ்டின்.
இடைக்கட்காலத்தில் வேட்டையாடி உணவு சேகரிப்போர் பற்றிய சான்றுகள் கிடைத்துள்ள தமிழக பகுதிகள் யாவை? 1 சென்னை, 2 வட ஆற்காடு, 3 தருமபுரி, 4 சேலம், 5 கோயம்புத்தூர், 6 அரியலூர், 7 புதுக்கோட்டை, 8 மதுரை, 9 சிவகங்கை, 10 திருநெல்வேலி, 11 கன்னியாகுமரி. இடைக்கட்கால கருவிகள் கிடைத்துள்ள தமிழக பகுதி எது? தூத்துக்குடி அருகே உள்ள தேரி பகுதி. அடுத்து 160வது கொஸ்டின். தூத்துக்குடிக்கு அருகே உள்ள சிவப்பு மணல் குன்றுகள் உள்ள பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தேரி பகுதி என்று அழைக்கப்படுகிறது. தமிழகத்தில் இடைக்கட்கால கருவிகள் எந்த கற்களை கொண்டு தயாரிக்கப்பட்டன? 1 செர்ட், 2 குவாட்ஸ். அடுத்து 162வது கொஸ்டின். விலங்குகளை பழக்கப்படுத்தி வேளாண்மை செய்த காலம் எது? புதிய கற்காலம். தமிழகத்தில் புதிய கற்கால மக்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்ட மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகளை பயன்படுத்தினர். செல்ட் என்ற மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகளை பயன்படுத்தினார்கள். புதிய கற்கால மக்களின் முக்கிய தொழில் எது? கால்நடை மேய்த்தல். புதிய கற்காலத்திற்கான சான்றுகள் கிடைத்துள்ள தமிழக பகுதிகள் யாவை? 1 வேலூர் மாவட்டத்தில் உள்ள பையம்பள்ளி, 2 தர்மபுரி பகுதியில் உள்ள சில இடங்கள். முதலில் மண்பாண்டங்களை செய்தவர்கள் யார்? புதிய கற்கால மனிதர்கள். புதிய கற்கால மனிதர்கள் மண்பாண்டங்களை சுடுவதற்கு முன்னால் அவற்றை கூழாங்கற்கள் கொண்டு மெருகேற்றுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தேய்த்து மெருகிடுதல், பனிஷிங் என்று அழைக்கப்படுகிறது. தமிழகத்தில் புதிய கற்காலத்தை சேர்ந்த மண்பாண்டங்களும் வேளாண்மை சான்றுகளும் கிடைத்த பகுதி எது? வேலூர் மாவட்டத்தில் உள்ள பையம்பள்ளி. அகழாய்வின் போது பையம்பள்ளியில் கிடைத்த உணவு தானியங்கள் யாவை? 1 கேழ்வரகு, 2 கொள்ளு, 3 பச்சை பயிறு. புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த பண்பாட்டு காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இரும்பு காலம் என்று அழைக்கப்படுகிறது. சங்க காலத்திற்கு முந்தைய காலம் எது? இரும்பு காலம். நல்ல பண்பாட்டு வளர்ச்சி உருவான காலம் எது? இரும்பு காலம். அடுத்து 173வது கொஸ்டின். சங்க காலத்திற்கான அடித்தளம் அமைக்கப்பட்ட காலம் எது? இரும்பு காலம். எந்த காலத்தில் தமிழகத்தின் பல பகுதிகளில் மக்கள் குடியேறிவிட்டனர்? இரும்பு காலத்தில். பழங்கற்காலத்தின் காலம் யாது? 20 லட்சம் ஆண்டுகள் முன்பு முதல் கிமு 8000. பழங்கற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கருவிகள் யாவை? 1 கைக்கோடாரி, 2 வெட்டுக்கருவி. அடுத்து 177வது கொஸ்டின். பழங்கற்காலத்தின் முக்கிய தொழில்கள் யாவை? வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல். இடைக்கட்காலத்தின் காலம் யாது? கிமு 8000 முதல் கிமு 13000 வரை. இடைக்கட்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கருவி எது? நுண்கற்கருவிகள். இடைக்கட்காலத்தின் முக்கிய தொழில்கள் யாவை? 1 தாவர உணவு சேகரித்தல், 2 விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடுதல். புதிய கற்காலத்தின் காலம் யாது? கிமு 2000 முதல் கிமு 1000 வரை. புதிய கற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கருவிகள் யாவை? 1 மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகள், 2 நுண்கற்கருவிகள். அடுத்து 183வது கொஸ்டின். புதிய கற்காலத்தின் முக்கிய தொழில்கள் யாவை? 1 விலங்குகளை பழக்குதல், 2 பயிரிடுதல். புதிய கற்காலத்தில் காணப்பட்ட இருவேறு குழுக்கள் யாவர்? 1 வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர், 2 மேய்ச்சல் சமூகத்தினர். இரும்பு காலத்தின் காலம் யாது? கிமு 1300 முதல் கிமு 300 வரை. குழு தலைவர்கள் எந்த காலத்தில் உருவானார்கள்? இரும்பு காலத்தில் உருவானார்கள். கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள் மற்றும் கருப்பு மண்பாண்டங்கள் உருவான காலம் எது? இரும்பு காலம். குயவர்கள் மற்றும் கொல்லர்கள் உருவான காலம் எது? இரும்பு காலம். அடுத்து 189வது கொஸ்டின். பண்டைய வரலாற்று காலம் அல்லது சங்க காலம் உருவான காலம் எது? கிமு 300 முதல் கிபி 300 வரை. இரும்பு கால மரபுகளோடு சேர, சோழ, பாண்டிய மன்னர்களின் வளர்ச்சி, வீரர்களை வழிபடுதல், இலக்கிய மரபு, கடல் வழி வணிகம் ஆகியவையும் காணப்பட்ட காலம் எது? பண்டைய வரலாற்று காலம் அல்லது சங்க காலம். சில ஆய்வாளர்கள் தமிழர்கள் எங்கு தோன்றியதாக கருதுகின்றனர்? மூழ்கிய லெமூரியா கண்டத்தில் தோன்றியதாக கருதுகின்றனர். கன்னியாகுமரியை சுற்றியுள்ள சில பகுதிகள் கடலுக்கு அடியில் மூழ்கடிக்கப்பட்டதாக கூறுவது எது? தமிழ் இலக்கியங்கள். அடுத்து 193வது கொஸ்டின். எத்தனை ஆண்டுகளுக்கு முன் இலங்கையின் சில பகுதிகளும் தமிழ்நாடும் நிலத்தால் இணைக்கப்பட்டிருந்தன? கிமு 5000 ஆண்டுகளுக்கு முன்.
எந்த கற்காலம் முதல் மனித இனம் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்தியாவில் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன? இடைக்கற்காலம் முதல் புதிய கற்காலம் வரை. இரும்பு காலத்தில் எவற்றாலான அணிகலன்களை மக்கள் பயன்படுத்தினார்கள்? 1. இரும்பு, வெண்கல பொருட்கள் மற்றும் தங்க அணிகலன்கள். 2. சங்காலான அணிகலன்கள். 3. செம்மணிகள் கார்னீலியன். 4. பளிங்காலான குவாட்ஸ் மணிகள். அடுத்து 196வது கொஸ்டின். தமிழகத்தில் இரும்பு கற்காலத்திற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடங்கள் யாவை? 1. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூர். 2. மதுராந்தகத்திற்கு அருகில் உள்ள சானூர். 3. புதுக்கோட்டைக்கு அருகில் உள்ள சித்தன்னவாசல். மக்கள் இறந்தவர்களை புதைப்பதற்கு பெரிய கற்களை பயன்படுத்தியதால் இரும்பு காலம் டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. பெருங்கற்காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. இறந்தவர்களின் உடலோடு இரும்பு பொருட்கள், கார்னீலியன் மணிகள், வெண்கல பொருட்கள் மற்றும் பிற பொருட்களும் சேர்த்து புதைக்கப்படுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஈம நினைவு சின்னங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இறந்தவர்களை ஈம பொருட்களோடு புதைப்பது எந்த காலத்தில் காணப்பட்டது? பண்டைய வரலாற்று காலம் அல்லது சங்க காலத்தில் காணப்பட்டது. அடுத்து 200வது கொஸ்டின். சங்க இலக்கியங்கள் புதைப்பது குறித்து கூறும் பல்வேறு வழக்கங்கள் யாவை? 1. டோல்மென் எனப்படும் கட்திட்டை. 2. சிஸ்ட் எனப்படும் கல்லறைகள். 3. மென்ஹீர் எனப்படும் நினைவு சின்ன குத்துக்கள். 4. தாழி. 5. பாறையை குடைந்து உருவாக்கிய குகைகள். 6. சார்கோபேகஸ் எனப்படும் ஈம தொட்டிகள். கொடக்கல் அல்லது குடைக்கல், தொப்பிக்கல், பத்திக்கல் ஆகிய பெருங்கற்கால ஈம சின்னங்கள் எங்கு காணப்படுகின்றன? கேரளாவில் காணப்படுகின்றன. அடுத்து 202வது கொஸ்டின். மேஜை போன்ற கல்லால் உருவாக்கப்பட்டு நிறுவப்பட்ட ஈமச்சடங்கு நினைவு சின்னம் எது? டோல்மென்கள். 4 புறமும் 4 கற்பலகைகளை நிறுத்தி மேலே ஒரு கற்பாலத்தை வைத்து மூடி உருவாக்கப்படும் கல்லறை போன்ற அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது. அர்ன் என்பவை டேஷ் மண்பாண்ட சாடிகள். அருண் என்ற மண்பாண்ட சாடிகள் எதற்காக பயன்படுத்தப்பட்டன? இறந்தவர்களை புதைக்க பயன்படுத்தப்பட்டன. சுட்ட களிமண்ணால் ஆன சவப்பெட்டி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சார்கோபேகஸ் என்று அழைக்கப்படுகிறது. எவை சில சமயங்களில் பல கால்கள் வைத்து தயாரிக்கப்பட்டன? சார்கோபேகஸ் சில சமயங்களில் பல கால்கள் வைத்து தயாரிக்கப்பட்டன. புதைத்தத நினைவு சின்னம் போல நிறுவப்படும் தூண் போன்ற நடுகற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மென்ஹீர் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 209வது கொஸ்டின். கற்திட்டைகளில் ஒரு புறம் உள்ள இடுதுளை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? போட் ஹோல் என்று அழைக்கப்படுகிறது. இது ஆன்மா வந்து செல்வதற்காக வைக்கப்பட்டவை என்று கருதப்படுகிறது. மென்ஹீர் எனப்படும் நடுக்கற்கள் யாருக்காக கட்டப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது? வீரர்களுக்காக கட்டப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. நடுகற்கள் மரபு எந்த காலத்தில் தொடங்கி இருக்கக்கூடும்? இரும்பு காலத்தில் தொடங்கி இருக்கக்கூடும். ஈம சின்னங்களுக்குள் நெல் வைத்து புதைத்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ள தமிழக பகுதிகள் யாவை? 1. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூர். 2. பழனிக்கு அருகே உள்ள பொருத்தல். இரும்பு காலத்தில் உலோக வேலை செய்பவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். இரும்பு காலத்தில் போர்களுக்கும் அத்துமீறல்களுக்கும் வழிவகுத்தது எது? கால்நடைகளை கவர்வது. அடுத்து 215வது கொஸ்டின். எல்லைகளின் விரிவாக்கம் தொடங்கிய காலம் எது? இரும்பு காலம். தொல்லியல் ஆய்வு நடந்த இடங்களில் கிடைக்கும் முக்கியமான சான்று எது? மட்பாண்டங்கள். இரும்பு காலம் மற்றும் சங்க கால மக்கள் எந்த நிறங்களை மட்பாண்டங்களுக்கு பயன்படுத்தினார்கள்? கருப்பு மற்றும் சிவப்பு நிறங்களை பயன்படுத்தினார்கள். டேஷ் மட்பாண்டங்கள் உள்ளே கருப்பாகவும் வெளியே சிவப்பாகவும் மற்றும் வெளிப்புறம் பளபளப்பாகவும் இருக்கும். கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டங்கள். அடுத்து 219வது கொஸ்டின். பெருங்கற்கால கல்லறைகளில் ஈம பொருட்களாக ஏராளமாக வைக்கப்பட்டிருந்த பொருள் எது? இரும்பு பொருட்கள். பெருங்கற்கால கல்லறைகளில் காணப்பட்ட இரும்பு பொருட்கள் யாவை? 1. வாள். 2. குறுவாள். 3. கோடாரிகள். 4. உளிகள். 5. விளக்குகள். 6. முக்காலிகள். 7. வெண்கல கிண்ணங்கள். 8. விலங்கு பறவை உருவங்களால் அணி வேலைப்பாடு செய்யப்பட்ட கலங்கள். 9. வெண்கலத்தால் ஆன முகம் பார்க்கும் கண்ணாடிகள். 10. மணிகள். அடுத்து பயிற்சிகள். புக் பேக் கொஸ்டின். சரியான விடையை தேர்வு செய்க. மனிதர்களுடன் மரபணுவியல் நோக்கில் மிகவும் நெருக்கமாக இருப்பது. ஆன்சர் சிம்பன்சி. வேளாண்மை மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்துதல் தொடங்கிய காலகட்டம். ஆன்சர் புதிய கற்காலம்.
அடுத்து 223வது கொஸ்டின், பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னோர் டேஷ் ஆவர். ஆன்சர் ஹோமோசேபியன்ஸ். எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம் மற்றும் ஈராக் ஆகியவை அடங்கிய பகுதி டேஷ் எனப்படுகிறது. ஆன்சர் பிறை நிலா பகுதி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 225வது கொஸ்டின், சர் ராபர்ட் ஃப்ரூஸ்ஃபுட் என்ற இங்கிலாந்து நிலவியலாளர் சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் டேஷ் கருவிகளை முதன்முறையாக கண்டுபிடித்தார். பழங்கற்கால கருவிகளை முதன்முறையாக கண்டுபிடித்தார். அடுத்து 226வது கொஸ்டின், 1. எழுத்து தோன்றுவதற்கு முந்தைய காலம் வரலாற்றுக்கு முந்தைய காலம். 2. வரலாற்றுக்கு முந்தைய கால மக்கள் மொழியை வளர்த்தெடுத்தார்கள், அழகான ஓவியங்களையும் கலை பொருட்களையும் உருவாக்கினார்கள். 3. வரலாற்றுக்கு முந்தைய கால சமூகங்கள் படிப்பறிவு பெற்றிருந்ததாக கருதப்படுகின்றன. 4. வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம் பழங்கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் ஆன்சர் 1 மற்றும் 4 சரி. அடுத்து 227வது கொஸ்டின், செல்ட் எனப்பட்ட மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகளை புதிய கற்கால மக்கள் பயன்படுத்தினார்கள். புதிய கற்கால கிராமம் குறித்த சான்று சென்னை மாவட்டத்தில் உள்ள பையம்பள்ளியில் காணப்படுகிறது. 3. புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த பண்பாட்டு காலம் பழங்கற்காலம் எனப்படுகிறது. 4. விலங்குகளை வளர்த்தல், பயிர் செய்தல் ஆகியவை நடந்த காலகட்டம் இடைக்கற்காலம் எனப்படுகிறது. ஆன்சர் 1 மட்டும் சரி. அடுத்து 228வது கொஸ்டின், கூற்று, தமிழகத்தின் ஆறுகள் குளங்கள் அருகே இடைக்கற்கால வாழ்விடங்கள் பல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. காரணம், நீர்ப்பாசன மேலாண்மை இடைக்கற்காலத்தில் வளர்ச்சி அடைந்து இருந்தது. ஆன்சர் கூற்றும் காரணமும் தவறானவை. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. கை கோடாரிகளும் வெட்டுக்கருவிகளும் டேஷ் பண்பாட்டை சேர்ந்த முக்கியமான கருவி வகையாகும். ஆன்சர் கீழ்பழங்கற்கால பண்பாட்டை சேர்ந்த முக்கியமான கருவி வகையாகும். கற்கருவிகளை உருவாக்குவதற்கு தேவையான வழிமுறைகளும் நுட்பமும் டேஷ் தொழில்நுட்பம் என அழைக்கப்படுகின்றன. ஆன்சர் கற்கருவி தொழில்நுட்பம் என அழைக்கப்படுகின்றன. பழங்கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் டேஷ் எனப்படும். ஆன்சர் இடைக்கற்காலம் எனப்படும். அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்க. இதில் சரியான கூற்று, மனிதர்களின் தோற்றத்தை அறிவியல் நோக்கில் புரிந்து கொள்ள தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும் என்ற கருத்து உதவுகிறது. அடுத்து 223வது கொஸ்டின், இதில் சரியான கூற்று, மனிதர்களின் முன்னோர்களை ஹோமினின் என்கிறோம். அவர்களின் தோற்றம் குறித்த சான்றுகள் ஆப்பிரிக்காவில் காணப்படுகின்றன. அடுத்து பொறுத்துக. பழங்கால மானுடவியல், மனித இன முன்னோர்கள் குறித்த ஆய்வு, கோடாரி கருவிகள், அச்சூலியன், கல்லிலும் எலும்பிலும் காணப்பட்ட உருவங்கள், வீனஸ். அடுத்து செம்மணல் மேடுகள், தேரி, சிறு அளவிலான கல்லாலான செய்பொருட்கள், நுண்கற்காலம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னைக்கு நாம் 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறுல மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்ற லெசன்ல இருந்து லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். மீண்டும் நாம நெக்ஸ்ட் லெசன்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.